ஜெயலலிதா அம்மாவோட ஒரு தடவை சொன்னீங்க அந்த மாதிரி பார்லிமெண்ட்ல ரொம்ப பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், அவங்க கேள்வியெல்லாம் கேட்டாங்க. சரி, கேள்வியெல்லாம் நான் கேட்பேன்ல, என் பேரையும் சேர்த்துக்கிடுங்கம்பாங்க. சரி, அப்படிலாம் சேர்க்க முடியாதுங்க, அப்புறம் ஊரில் தப்பாக பேசுவான் அப்படின்னு சொன்னேன் நான். ஏன்னா ஃபவுல் மைண்டட் பர்சன்ஸ் மே ஸ்பீக் எனி திங். அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? தப்பான எண்ணம் கொண்டவன் எவனும் ஜனத்தையும் சொல்லிட்டு போகிறான். என் கையெழுத்து வாங்கிக்கிடுங்க. நான் வாங்க மாட்டேங்க. உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இதில் என்னென்னா பெரிய ஆச்சரியம், அந்த மார்க்சிஸ்ட் லீடர் இவங்கெல்லாம் இந்த அம்மாக்கிட்ட பேசுகிறத பெருசாக நினச்சிக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னங்க மிஸ்டர் கோபால்சாமி, அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க, பேச மாட்டேங்கிறீங்களாமே, நீங்கள் கூப்பிடுறாங்களா, நீங்கள் பேசாமல் போகிறீங்களாமே அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். உங்களை ரொம்ப மதிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாராவது நாலேஜு, நல்ல பொலிட்டிக்கல் நாலேஜு, வேர்ல்டு நல்ல ஒரேசியஸ் ரீடர், வேர்ல்டு நாலேஜ் எல்லாம் உள்ளவங்கள ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்களை தாப்பாண்டியனே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எனக்கு இதான் ஆச்சரியமாக இருந்துச்சு, நீங்கள் பேசுனது, புடாவில் தூக்கி 19 மாதம் இருந்தது, அப்புறம் வழியில் சந்திச்சுக்கிட்டது, பொலிட்டிக்கல் தான் நினச்சி எனக்கு ஆச்சரியப்பட்டேன். நீங்களே இந்திரா காந்தி அம்மையாரை எழுத்துட்டு கலைஞர் அப்புறம் எலெக்ஷனில் உறவு வச்சார்ல 80ல், அதுதான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு, அதுவும் டெமோக்ராட்டிக்கில் இதை சுமூகமாக போகிறது தான் ஒரு மிகப்பெரிய, அதுதான் நடைமுறை. அதுதான் வேறு வழி இல்லாமல், வேறு வழி இல்லை. ஒபாமா ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு. அந்த கூட்டத்தில் பேசும்போது அந்த கன்வென்ஷனுக்கு, டெமோக்ராட்டிக் பார்ட்டி கன்வென்ஷனுக்கு அவர் போகிறதுக்காக முன்னாடி பேசுகிற பேச்சை நான் படிக்கிறேன். இப்படி ஒரு பேச்சாளர் இருக்கிறானே அப்படின்னு நினச்சி நான் படிக்கிறேன். அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி கன்வென்ஷனுக்கு உள்ளே போகிறதுக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் இருக்குது, ஆனால் உள்ளே போகிறதுக்கு இன்விடேஷன் இல்லை, வெளியவே நிற்கிறாரு. பிறகு பிரசிடென்ட்டுக்கு போட்டி போட்டார்ல ஜான் கெரியா, அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, இந்த டெமோக்ராட்டிக் கன்வென்ஷனில் மெயின் ஸ்பீக்கர் நீ தான், கீடோன் அட்ரஸ் கொடுக்கறது நீ தான் அப்படின்னு சொல்கிறாரு. 17 நிமிஷம் பேசுகிறாரு ஒபாமா. மொத்த அமெரிக்காவே குலுங்குது. அந்த 17 நிமிஷம் பேச்சு கேட்க கார்களை நிறுத்திட்டு ஓடினவங்க போனவங்க, இந்த 17 நிமிஷத்தில் மொத்த அமெரிக்காவையே உருக்கிட்டாரு. நான் சங்கொலியில் தொடர்ந்து எழுதி பிறகு அதை புக்காக போட்டேன், பராக் ஒபாமாவை பற்றி. அதை ஆங்கிலத்திலேயே மொழிபெயர்த்து தமிழ்லையும் போட்டு, கருப்பர்களுக்காக போராடியவங்க வரலாறுகளை எல்லாம் போட்டு, அது ஒபாமா வரலாறு, மார்ட்டின் லூதர் கிங்கு, நெல்சன் மண்டேலா, இவங்களை பற்றி எல்லாம் எழுதின இதில் ஒபாமாவை பற்றி ஒரு 4 சாப்டர் எழுதியிருப்பேன்.